எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏப்ரல் 20, 2026 துவங்கி ஏப்ரல் 26, 2026 வரை இருக்கக்கூடிய இந்த வாரம், பராபவ வருடம் துவங்கி சித்திரை 7ஆம் நாள் முதல் சித்திரை 13ஆம் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை, ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பு திதி நட்சத்திரம் தரக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை முதலிலும், அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கான பலனையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பராபவ வருடம் என்பது நான் தனிப்பதிவு தந்திருக்கின்றேன். பராபவ வருடத்தில 12 ராசிகளுக்குமான பதிவில பொதுவில் கிரகங்கள், முக்கிய கிரகங்கள், அந்த வருட கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன். அதை காணாதவர்கள் லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல தருகின்றேன், சென்று காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வார பலன்களுக்கு மிக முக்கியம். வார பலன்களுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணைந்து தரக்கூடிய பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எந்த தசாபுக்தி அந்தரத்தில இருந்தாலும் சரி, சிறப்பாக சந்திரன் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களோடு சிறப்பு அற்புதமாக அமைந்துவிடும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 7, ஏப்ரல் 20, 2026 அன்றைய திதி காலை 7:27 AM வரை திருதியை, பின்னர் அடுத்த நாள் 4:15 வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 2:08 AM வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிடம். 3 திதிகள் ஒன்றாக கூடிய நாளாக இது அமைகிறது. ஆகையினால் அவமாகம். இந்த அவமாக தினத்தன்று தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. போர் போடுவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் சரி, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அது எதுவானாலும் நீர் தேவை. நீர்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஆகையினாலே நல்ல நீர், சுவையான குடிநீர் வேண்டும் என்றாலும் சரி, அருமையான ஒரு பாசன வசதிக்காக ஒரு போர் போடுகின்றீர்கள் என்றாலும் சரி, அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். இந்த காலத்துல வீட்டில பியூரிஃபையர் வாங்குகிறார்கள். ஆகையினால் நல்ல நீர், நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு பியூரிஃபையர் வாங்குவதற்கு கூட ஏற்ற நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல நீரே உடலில் பல நோய்களை தவிர்த்து விடும். சுத்தம், சுகாதாரமான நீர் மிக மிக அவசியம். இந்த நாளுக்கான சிறப்பு, சூரியன் உச்சம் பெற்று மற்றும் சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை நாளாக இது அமைகிறது. ஆகையினால் திருதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த 7:27 AM அதிகாலை வரை எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. எந்த சுபகாரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். வளர்ச்சிக்கான கௌரி விரதத்தை, அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நாள். பகலாமுகி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய அமைப்பு. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு செய்ய. அது மட்டுமல்ல, வளைகாப்பு, சீமந்தம், விஷ்ணுவள்ளி, பெயர் சூட்ட என்று எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம். கணபதி ஹோமங்கள் செய்வது. ஆனால் இந்த நாளில் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026 1:20 AM வரை பஞ்சமி திதி, அதன் பின்னர் சஷ்டி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 11:58 PM வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். ஆகையினாலே 11:58 இரவு வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அழகு பெறுவதற்கான வழிபாடுகள். எப்போதுமே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அது போன்று முகத் தோற்றத்தில உண்மை இருக்கும்போது அந்த முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்திலே வெளிப்படும். ஆகையினாலே அகமும் அழகாக, முகமும் அழகாக இந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உகந்த நாள். ஆகையினால் முருகன் வழிபாடு, முருகு என்றாலே அழகு. ஆகையினாலே இந்த நாளிலே அழகு கூடுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான வழிபாடு செய்வது உங்களுடைய அழகை அதிகரித்து வசீகரிக்கக்கூடிய தோற்றமே வெற்றிக்கான வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே சங்கராச்சாரியார் அவதரித்த நாள். சிவ வழிபாடு மற்றும் பஜகோவிந்தம், அந்த பஜகோவிந்தம் பாடல், சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலுக்கு பொருள் தெரிந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்தது புதன்கிழமை பராபரவ வருடம் சித்திரை 9, ஏப்ரல் 22, 2026
10:49 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் 10:13 PM வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். 10:13 இரவு வரை சித்த யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் தான். சஷ்டி விரதம், ராமானுஜர் ஜெயந்தி. இந்த ராமானுஜர் அருளிய அந்த 8 அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை சொன்னாலும் கூட, ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இறைவனின் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு பல விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 10, ஏப்ரல் 23, 2026, 8:49 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:57 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். ஆகினாலே இந்த இரவு 8:57 வரை, கிட்டத்தட்ட 9 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்னராக சித்த யோகம். எல்லா நல்ல விஷயங்களையும், நல்ல காரியங்களையும் இந்த சுப முகூர்த்த தினத்தன்று செய்யலாம். புதிதாக வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, வாஸ்து நாளாக வேறு அமைகிறது. காது குத்த, படிப்பை, கல்வியை துவங்க, காயத்ரி மந்திரம் படிக்க, புதிய மந்திரங்களை பொருளுணர்ந்து படித்துக் கொள்ள, தெரிந்து கொள்வதற்கான முயற்சி, திருமணம், நிஷேகம், பும்சவனம் இவையெல்லாம் செய்வதற்கு, வியாதியஸ்கள் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் மருந்துண்ண, அதற்கான குளியலுக்கு, இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் கங்கை உற்பத்தியான நாளாக இருக்கிறது. அதாவது சிவனினுடைய தலையில இருந்து அவிழ்த்து விடப்பட்டு பிரவாகமாக பூமிக்கு வந்த நாளாக கருதப்படுகிறது. சிவன் தலையிலிருந்து இறங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கங்கையின் வேகத்தை குறைக்க, அது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்று இருக்கும் போது அதனுடைய வேகத்தையும் குறைத்தருடைய நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சப்தமிக்கு சர்க்கரா சப்தமி என்ற பெயர். ராமர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாள் வாஸ்து நாள். வீடு கட்ட வேண்டும், நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்றால் வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம் யமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து நேரத்திற்கு கிட்டத்தட்ட 8:50, காலை 8:50 முதல் 9:40க்குள், 8:40 AM to 9:40 AM இந்த நாளிலே வாஸ்து பூஜை உங்களுடைய நிலத்திலே முறையால், உங்களுக்கு அறிந்த முறையில, பாரம்பரிய முறையில ஒரு வாஸ்து பூஜை செய்தால் வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். இல்லறத்திலே இனிமையாய் நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 11, ஏப்ரல் 24, 2026, 7:22 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பூசம் நட்சத்திரம் 8:14 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் இந்த நாள் அஷ்டமியிலே வருகிறது. துர்க்கையம்மனுக்கான வழிபாடு செய்து, நாகதோஷம் இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ராகு தோஷம் இருந்தால், ராகு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பராபவ வருடம் சித்திரை 12, சனிக்கிழமை, ஏப்ரல் 25, 2026, 6:28 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ஆயில்யம் நட்சத்திரம் 8:04 PM வரை, அதன் பிறகு மகம். 8:04 PM இரவு வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாள் பகல் பொழுதில் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 13, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26, 2026, 6:07 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. மகம் நட்சத்திரம் 8:27 PM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். இந்த நாள் வாசவி ஜெயந்தி. அதாவது வாசவி ஜெயந்தி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அவதார தினம் இந்த நாள். அதனால் கன்னிகா பரமேஸ்வரியை வழிபடுவது. சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியிலே கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விழா மூலமாக அறநெறி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் விஷயங்களை நாம் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 இந்த தசமி நாளன்று, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 அன்று இது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு, கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறந்த பூஜை, வழிபாடுகள், ஆராதனை எல்லாம் செய்து அம்மனுடைய அருள் பெற வேண்டுகின்றேன். அன்பு கன்னிராசி என்பர்களே, இந்த வாரம் 20 ஏப்ரல் 2026 துவங்கி 26 ஏப்ரல் 2026 வரை, சித்திரை 7 முதல் 13 வரை இந்த பராபர ஆண்டிலே
இந்த வாரம் என்பது மிக 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 அற்புதமான அனுகூல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாய் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் நிலையிலே சென்று நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அது குருவினுடைய வீடு 7ஆம் நிலை. குரு பகவான் மேலும் ஒரு புதனுடைய வீடான மிதுன ராசியில சென்று அமர்ந்திருக்கிறார். ஆக பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சுற்றுவட்டம், நட்பு உறவுகளின் மூலமாக இதுவரை இருந்து வந்த சுணக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்றத்தை தந்து விடுவதாக இருக்கும். சாமர யோகம் என்பது புதன், சந்திரன், குரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே, அதாவது 7, 9, 10 ஆகிய நிலைகளில 2 சுபர்கள் இருந்தாலே சாமர யோகம் என்பது வரும். இதனால் இந்த வாரத்தில நுண்கலைகளை கற்கலாம். உங்களுடைய பேச்சு திறமை, தடைபட்டிருந்த பேச்சு திறமை வெளிப்படும். அறிவு நுட்பம் வெளிப்படும். வாழ்க்கையில ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான குறிப்புகள் உங்களுக்கு தென்படும். அது மட்டுமல்லாமல் சுக்கிரன், சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில, ஆகையினால் இது ஒரு மிருதங்க யோகம் என்று சொல்வார்கள். சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அது மட்டுமல்லாமல் சந்திரன், செவ்வாய் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது, அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவின் மீது சனி, செவ்வாய் இணைந்த பார்வை என்பது இருக்கிறது. ஆகையினால் நேர்த்தி நன்னடத்தையோடு எதை செய்தாலும் வெற்றி என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இது பொதுவில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டுமே தவிர சோம்பேறித்தனமாக இருப்பதோ அல்லது கவனச்சிதறல் கவனக்குறைவோடு ஏதேனும் செய்வதையோ தவிர்த்து விடுவது நல்லது. சுக்கிரன், செவ்வாய், சனி உபயாச்சர யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். அதெல்லாம் அது மட்டுமல்ல, காந்தர்வ யோகம் என்பது உங்களை ஒரு விஷயத்தில நிபுணத்துவம் கொண்டவர்களாகவும் அதிலே புகழ் மிக்கவராக மாற்றக்கூடிய அமைப்பு. சூரியன், சனி, செவ்வாய் ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது விபரீத ராஜயோகம். இதுவரை பல முறை முயற்சி செய்தோம், நமக்கு கிட்டவில்லை, விட்டுவிடலாம் என்றிருந்த விஷயத்திலும் கூட மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏப்ரல் 19 இந்த சுக்கிரன் ஆட்சியும் சந்திரன் உச்சமும் வாரத்துடைய திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே சந்திரன் அங்குத்தான் இருப்பார் சுக்கிரனோடு. ஆகையினால் இதற்கு வைபவ லட்சுமி ராஜயோகம் என்று பெயர். அதனால்தான் காம படாடோபம் காதல் பிராரப்தம் என்று பொது தலைப்பாக தந்திருக்கின்றேன். இப்போது அழகு மற்றும் உணர்வு இந்த இரண்டும் கலந்தது போல் பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பேச்சு திறமை மற்றும் வசீகரிக்கக்கூடிய பேச்சு மற்றும் உடல் மொழி மூலமாக சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதம். எங்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. ராசிநாதன் 7 நீச்சம் பெற்றால் சற்று உடல் நலத்தின் மீது கூடுதல் கவனம் இருந்தாலும் கூட பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக இந்த உடல்நல கோளாறு பிரச்சனைகள் கூட தவிர்க்கக்கூடிய அமைப்பு, கவனமாக இருந்தீர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இது தந்துவிடும். பொறுமையாக இருந்து வெற்றி பெறலாம். வேலை தேடுபவர்களுக்கு வெற்றி உண்டு. 8ல் சூரியன் நீச்சம், அதனால் அரசு விஷயங்களிலே சற்று கவனம். லைசன்ஸ், ஏதேனும் முக்கியமான விஷயங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்திற்கு பணம் கட்ட வேண்டும், அதெல்லாம் சரியாக குறித்து வைத்து செயல்பாடு இருக்க வேண்டும். உடல் நலத்திலே கவனம். 10ல் குரு, தொழில் துறையில ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கும், இடப்பெயர்ச்சி இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் கூட வெற்றி தரக்கூடிய நிலையாகத்தான் இந்த வாரம் அமைகிறது. காதலிலே வெற்றி உண்டு. உடல்நலம் சிறப்பாக இருப்பதற்கு முந்தைய நோய்களுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பை தருகிறது. இருந்தாலும் கூட உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்க நேரத்தை செலவு செய்வீர். சிறுதூர பயணங்கள் இனிமை தருவதாக இருக்கும். உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய உறவு நட்புகளின் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டு. விருந்து, பரிசு பொருட்கள் என தடபுடலாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. தொழில், வியாபாரம், வேலையில வெற்றி இருக்கும். மாணவர்கள் இந்த விருந்தினர் வருகையால் கன்னிராசி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே சற்று நாட்டம் குறையும், சற்று பின்தங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பு. மேலும் மாணவர்களாக இருந்தால் இந்த விளையாட்டு துறைகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்துல வெற்றிக்கான வாய்ப்பும் செய்தியும் இருக்கிறது. எதையும் ஓவர் திங்க் செய்யாதீர்கள். அதிக முறை யோசித்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தாமல் விடுவதை விட நல்ல விஷயங்களை, அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்னும் வந்து இழுக்கு என்று வள்ளுவர் சொல்வார். ஆகையினால் நல்ல விஷயங்களை நினைத்த மாத்திரத்திலே செயலாக்கப்படுத்துங்கள், வெற்றி. ஏப்ரல் மாதத்துல 21 பகல் 1 மணிக்கு மேல், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று
சந்திரனானவர் மிதுன ராசியில குருவோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த கஜகேசரி யோகம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. ஆகையினால் இப்போது எந்த பாதகங்களாக இருந்தாலும் கூட இனி வெற்றியாக மாற்றித் தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை கூடும். தன்னம்பிக்கை என்பது கூடுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றிக்கான வழிகள் தானாக உங்களுக்கு தோன்றும். அதன் மூலமாக வெற்றியும் பெறுவீர்கள். வியாபாரத்திலே வெற்றி, வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும். எந்த பிரச்சனையும் கவனக்குறைவோடு விடக்கூடாது. எதை எப்போது முடிக்க வேண்டுமோ அதை அப்போது முடிப்பதற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி. மன அழுத்தம் இல்லாமல் செயல்படுவது வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும். ஏப்ரல் 23 பகல் 4 மணி அளவிலே சந்திரன் கடகராசிக்கு வருவார். லாபாதிபதி சந்திரன் ஆட்சி. நினைத்தது நடத்தி காட்டக்கூடிய யோகத்தை கன்னிராசி என்பவர்கள் பெறுகிறீர்கள். தடைப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும். எது யோசித்தாலும் அது வெற்றியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு யோசனை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் முன்னேற்ற சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஆலோசனை எல்லாம் வெற்றியாக மாறும். ஏப்ரல் 25 சனிக்கிழமை இரவு 9 மணி அளவிலே சந்திரன் சிம்ம ராசிக்கு வருவார். அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது ஓடி இணைவார். 12ல கேது. இது 12ல கேது என்றாலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம். இங்கு சந்திரன் சேரும் போது இதற்கு கேம திரும யோகம் என்று பெயர். ஆகையினால் எதையுமே படபடப்போடு செய்யாமல், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல், புதிதாக ஒரு பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி வைப்பதை தவிர்த்து, எது செய்தாலும் யோசித்து பெற்றோர், பெரியோர் அல்லது உங்களுடைய உற்ற நண்பர், உறவினர் ஆலோசனையோடு செய்யும் போது வெற்றி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு செலவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். இல்லங்களுக்கு அருகிலே உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபாடு, பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வது, யோகா தியானம் செய்வது, உடற்பயிற்சி செய்வது வெற்றிக்கான வாய்ப்பு. இந்த வாரத்திலே குறைந்தது 3 அல்லது 4 நாட்கள் ஒரு 30 அல்லது 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்வது வெற்றிக்கான வழியை கன்னிராசி என்பவர்களுக்கு தரும். பயணங்களினால் செலவு இருக்கும். வெளியூர் மூலமாக தன லாபம் என்பது இருக்கிறது. தன வரவு உண்டு. அதே சமயத்துல கன்னிராசி என்பர் சிலருக்கு உங்கள் இல்லத்திலே உள்ள மூத்தோர், தாத்தா, பாட்டி அல்லது வயது மீது தாய், தந்தை இவர்கள் இறந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய சில காரிய சம்பிரதாய சடங்குகளுக்காக வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான திடீர் வாய்ப்புகள் இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலங்கள் தரக்கூடிய நாட்களாக 20, 22 ஏப்ரல் மாதத்துல, அஸ்தத்திற்கு 21, 23, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு 20 மற்றும் 22. வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரனுக்கான ஒரு வழிபாடு செய்வது, யாகம், யோகம், ஹோமங்கள் எல்லாம் செய்வது, புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையின் காரணமாக உடல் நலத்தை கருதி புதன் கிழமைகளில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்க சிவாலயம் சென்று வழிபாடு, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இல்லத்திலும் உள்ளத்திலும் செய்வது, தினந்தோறும் அதிகாலை எழும்போது விநாயகனை வழிபட்டு வேலைகளை துவங்குவது என்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னி கன்னி லக்னம் என்றாலும் அல்லது ராசி கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நற்செய்தி 4 பேரை சென்று சேர்வது என்பது மிக முக்கியம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. நன்றி.